தேர்தல் வாக்குறுதின்னா என்ன? சும்மா வார்த்தை ஜாலமா இல்ல நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்திர சக்தியா? 2026 தேர்தலை நம்ம நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப தலைப்புச் செய்தியா வருது. அதுதான் கடன் தள்ளுபடி அரசியல். இன்னைக்கு இந்த வியூகத்தோட ஆணிவேர் வரைக்கும் போய் அலச போறோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி இது ஒரு சாதாரண கொள்கை முடிவா பார்க்கல, அதுக்கு பதிலா நகைக்கடன் தள்ளுபடி திருவிழான்னு சொல்றாங்க. திருவிழாங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் போதே தெரியுது இல்லையா, இது ஏதோ சும்மா ஒரு அறிவிப்பு இல்ல, ஒரு பெரிய தொடர்ச்சியான அரசியல் கொண்டாட்டம் மாதிரி நடக்குதுன்னு. சரி, இந்த திருவிழாவை பத்தி முழுசா புரிஞ்சுக்க நாம இதை ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த திருவிழானா என்ன, ரெண்டாவது இதோட வரலாறு எப்படி இருக்கு, மூணாவது 2026 அரசியல் களத்துல யார் யார் முக்கியமான ஆளுங்க, நாலாவது என்னென்ன வாக்குறுதிகள்லாம் பேசப்படுது, கடைசியா இதனால உண்மையில என்ன நடக்கும். வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடலாம். அப்போ இந்த திருவிழானா என்னது? சிம்பிளா சொல்லணும்னா, எலெக்ஷன் டைம் நெருங்கும்போது மக்களோட ஓட்டுகளை கவரணும்னு கடன் தள்ளுபடிங்கிற ஒரு பெரிய மேட்டரை திருவிழா மாதிரி கொண்டாடுறது தான். இது வாக்காளர்கள் மனசை இழுக்கிற ஒரு மேக்னெட் மாதிரி. மக்களோட பண கஷ்டத்தை குறைக்கிற இந்த வாக்குறுதி எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்தி போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சரி, இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது? வாங்க அதோட வரலாற்றை பார்க்கலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இது ஒன்னும் நேத்தின்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம் இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப வருஷமா ஆழமா வேரூனின ஒரு பாரம்பரியம்னே சொல்லலாம். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு காலத்துல கலைஞர் கருணாநிதி வரம்பே இல்லாம நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல மு.க. ஸ்டாலின் அரசு 5 பவுன் வரைக்கும்னு ஒரு லிமிட்டோட தள்ளுபடி கொண்டு வந்தாங்க. சோ இப்படி மாறிட்டே வர்ற இந்த விஷயம் 2026 தேர்தல்ல எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது இல்லையா? ஓகே, பழச பார்த்தாச்சு. இப்போ எதிர்காலத்தை பார்க்கலாம். இந்த அடுத்த திருவிழாவுக்கு யார் யாரெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க? யாரு மெயின் பிளேயர்ஸ்? இந்த அரசியல் செஸ் போர்டுல 2 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக ஒரு புது தள்ளுபடி திட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிக்கலாமா இல்ல தேர்தல் அறிக்கையில சொல்லலாமான்னு பேசிட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, இதுக்கு போட்டியா இன்னும் பெரிய தள்ளுபடி வாக்குறுதிகளை கொடுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கேட்கறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சரே சந்திச்சதா தகவல் வருது. சோ இது வெறும் வாக்குறுதி சண்டை இல்ல, ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி வார். இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஆக்டர் விஜய் மாதிரி புதுசா சிலர் அரசியலுக்கு வர்றது இந்த ஆட்டத்தையே இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குது. அவங்களுக்கு முன்னாடி சரத்குமார், ரஜினிகாந்த், கமலஹாசன்னு நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனா இவங்கள பத்தி மு.க. ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. அதாவது இவங்க எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசிட்டு நேரத்தை ஓட்டிடுவாங்க அப்படின்னு. சோ இவங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். சரி, பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ அவங்க கையில என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். 2026க்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் டேபிள்ல இருக்கு? இப்போதைக்கு பேச்சடிப்படுற முக்கியமான வாக்குறுதியே 3லிருந்து 5 பவுன் வரைக்குமான நகைக்கடன் தள்ளுபடி தான். இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டுல தங்கம்ங்கிறது வெறும் நகை இல்ல, அது ஒரு சேமிப்பு, ஒரு அவசர காலத்துக்கான ஆதாரம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு லிமிட் வைக்க போறாங்களாம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வரம்பே இல்லாம கொடுக்கறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க? நமக்கு கிடைச்ச தகவல் படி இது 2 ஸ்டெப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வாங்கின கடனை தள்ளுபடி பண்றதுல ஆரம்பிப்பாங்க. அது சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் இதுல சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வலுவா இருக்கு. நகைக்கடன் தான் இந்த கதையோட ஹீரோனாலும் கூடவே சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் இருக்காங்க. அதாவது பயிர்க்கடன், கல்விக்கடன், சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, இது எல்லாமே அரசியல் விவாதங்கள்ல முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாக்குறுதி பேக்கேஜா வருது. இப்போ நாம இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். வாக்குறுதி, ஸ்ட்ராட்டஜிலாம் சரிதான். ஆனா இதனால உண்மையில என்ன நடக்கும்? ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கும் சரி, இதோட இம்பாக்ட் என்ன? இதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்ல இத பாப்புலிஸ்ட் ப்ராமிஸ், அதாவது ஜனரஞ்சக வாக்குறுதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மக்களோட உடனடி கஷ்டங்களுக்கு உடனடியா தீர்வு கொடுக்கற மாதிரி காட்டி அவங்க ஓட்டு வாங்குறது. ஒரு ஓட்டரா பார்க்கும்போது நம்ம கஷ்டத்தை கேட்க ஒரு அரசாங்கம் இருக்குன்னு தோணும். நமக்கு கிடைச்ச தகவல்ல ஒரு முக்கியமான வரிய சொல்றாங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் வளர்ச்சியும் தீர்மானிக்கும். அப்போ இது சும்மா ஒரு எலெக்ஷன் இல்ல, நம்ம மாநிலத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு முடிவு பண்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ நாம கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த கடன் தள்ளுபடியெல்லாம் வெறும் ஓட்டுக்காக பண்ற ஒரு அரசியல் தந்திரமா, இல்ல உண்மையிலேயே பண கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுற ஒரு அவசியமான உதவியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த அரசியல் களம் இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய கடைசி கேள்வி இதுதான். இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு வழக்கமாவே ஆகிடும்போது கடைசியில உண்மையில யாருக்கு லாபம்? ஓட்டு போடுற மக்களுக்கா இல்ல அரசியல்வாதிகளுக்கா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுப்பாய்வை முடிக்கிறோம்.